லைஃப்பில் ரெண்டு விஷயம் வந்து எனக்கு இது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்ததில் வந்து நான் 3 விஷயம் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட 3 விஷயம். பட் டைரெக்டாக போய் நான் அதை கேட்காமலே எனக்கு அது கிடச்சிது. அதனால் அதை வந்து நான் ஒரு ஹையாக என் லைஃப்பில் நினைக்கிறேன். எனக்கு காந்தி ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் சத்திய சோதனையோட ஒரு ஆர்டன் ஃபேன். நான் அதை முழுக்க ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா சத்திய சோதனையை பற்றி போய் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள்னா அந்த வகையில் எனக்கு காந்தி ரொம்ப பிடிக்கும். அதை நான் அவரோட இருக்கிற என்னோட அந்த கனெக்ஷனுக்காக எனக்கு நடந்த ஒரு கிளியரிங்காக நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்தி படம் ரிச்சர்ட் அட்டன்பரோட காந்தி ஃபிலிம் நிறைய ஆஸ்கார் வாங்கின படம் வந்து தமிழில் வந்தது. அந்த தமிழில் வந்த படத்துக்கு ரிச்சர்ட் அட்டன்பரோவுக்கு வந்து நிறைய வாய்ஸஸ் இங்கேருந்து அனுப்பிச்சாங்க. அவருக்கு யார் குரல் கொடுக்கலாம் தமிழ்லன்னு ஒரு 100 வாய்ஸ் கேசட் தான் அந்த காலத்தில் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. திடீர்னு அருண் வீரப்பன் சார் வந்து ஒரு நாள் என்னை வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸ் சும்மா எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு கூட தெரியாது. அவர் ரிச்சர்ட் அட்டன்பரோவுக்கு அனுப்பிச்சப்பறம் தான் எனக்கு சொன்னார், காந்திக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கறதுக்காக உங்கள் வாய்ஸை வந்து நான் ரிச்சர்ட் அட்டன்பரோவுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அவர் இங்கிலீஷில் எடுத்த ஒரு படத்தை தமிழில் டப் பண்ணுறதுக்கு 100 கேசட்டை பொறுமையாக ரிச்சர்ட் அட்டன்பரோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எந்த வாய்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்காரு. அடியனுக்கு அந்த வாய்ஸ் கொடுக்குற பாக்கியம் கிடச்சிது. ஸோ நான் காந்தியோட ஆன என்னோட கிளியரிங் தான் அதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காந்தி படத்தை வந்து கிட்டத்தட்ட டப்பிங்காக நான் வந்து ஒரு எத்தனையோ தடவை பார்த்துட்டே இருப்பேன் டப் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தை. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி என்னோடய பாலச்சந்தர் சார் வெரி ஃபஸ்ட் வந்து என்னோடய பாலச்சந்தர் சார்கிட்ட நான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரோட அந்த கிளியரிங்கில் நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட் ஆனது, அவரோட 32 இயர்ஸ் போனது தான் எனக்கு நடந்த முதல் பெஸ்ட்டு விஷயம். அப்புறம் காந்தி நடந்தது. இப்போ 3வதாக என் லைஃப்பில் நடந்த பெரிய சந்தோஷமான விஷயமாக நான் நினைக்கிறது அப்துல் கலாம் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேரடியாகவோ நெருக்கமான எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது. பட் ஏகலைவன் மாதிரி தூரத்துலேருந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து டேல் கார்னகி பிடிக்கும், கோப்மேயர் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆதர்ஸ் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அப்துல் கலாம் அவர்களை. ஸோ அவரோட புக்ஸும் அவரோட தாட்ஸும் அவரோட சிம்பிளிசிட்டியும் நான் வந்து அவரை வந்து ஒரு ராமானுஜராக பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஒரு புது லீடராக இந்த மாதிரி வந்து நார்த் சவுத் பேரியர்லாம் உடைச்சி எங்கே போனாலும், இப்போ நான் நார்த்தில் இந்த ஷூட்டிங்காக போனபோது பார்த்தா என்ன ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மனுஷனுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காந்திக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பெரிய லீடர் கலாம் அவர்கள் அளவுக்கு யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆட்டோலலாம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக ஆட்டோவில் வந்து ஒரு சாய்ராம் படம் இருக்குன்னா இன்னொரு ஆட்டோவில் வந்து அப்துல் கலாம் ஃபோட்டோ இருக்குது. பின்னாடி அத்தனை இடத்துலையும் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட நம்ம உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது இங்கே எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் அந்த அளவுக்கு வந்து எல்லாரோட மனசையும் நிஜமான தாட்ஸ்னாலையும் நிஜமான டெவலப்மெண்ட்ங்கிற திங்கிங்னாலையும் தொட்டவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எனக்கு அவரோட நேரடி பரிச்சயம் இல்லாமல் அவர் மேலே எனக்கு இருந்த ஒரு அன்பு, காதல், ஆசை அதுதான் வந்து என்னை இந்த பாட்டு பண்ண வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிக் தேங்க்ஸ் டு அப்துல் கனி. Abdul Ghani got me this and I am so happy and thankful to him. நான் ஒரு 14 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, லீவ் that's not a big thing. அந்த 14 படத்தில் 2 படம் வந்து மணிரத்னம் சார் ப்ரொடியூஸ் பண்ணார், 2 படம் வந்து பாலச்சந்தர் சார் ப்ரொடியூஸ் பண்ணார். இப்போ நான் சொல்ல போகிறது தான் முக்கியமான மேட்டர். ஸோ இவங்க யாரும் என்கிட்ட ஒரு ஷாட்டுக்கு கூட தலையிட்டதில்லை. மேபி நான் நல்ல டேரக்டருங்கிறதுனாலையோ வேறு ஏதோ நம்பிக்கையோட ஃபுல்லாக மணி சார் படம் முடிஞ்சு தான் பார்த்தார். அவ்வளோ அப்படி தான் எனக்கு இருந்து பழக்கம் சினிமாவில். நான் ஒரு இண்டிபெண்ட் டைரக்டராக அப்படியே இருந்திருக்கேன். பட் நம்ப மாட்டீங்க, நான் இத்தனை வருஷமாக பார்க்காத எல்லாத்தையும் இந்த ஒரு பாட்டில் பார்த்தேன். அந்த அளவுக்கு ரெட்டி சார் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த பாட்டில். நான் அதை எப்படி பார்த்தேன்னா அவர் கலாமோடையே இருக்க மாதிரியே இருந்தது எனக்கு. அது லிரிக் என்ன அப்படின்னா, இவரையே கவலைப்படுறாரு, நம்ம அதுக்கு தான் உயிரை விட்டுன்னு இருக்கமே, எல்லாத்துக்கும் கவலை. என்ன ஷாட் எடுத்தீங்க அது மட்டும்தான் கேட்கல. டெய்லி எப்போ வேணாலும் ஃபோன் வரும். எப்போ ஃபோன் வந்தாலும் ஜிஆர்கே ரெட்டி சார் தான் என் மொபைலில். இந்த ஒரு 15 நாளாக நான் அவருக்கு அது ஷூட்டிங் பற்றி தெரியுமானே எனக்கு டவுட் வந்துடுது. ஹோல் டே நானே வந்து ஷூட்டிங்லாம் கத்துறேன், கத்தி ஷூட் பண்ணி உயிரை விட்டு ராத்திரி வந்து படுக்கலான்னு படுத்தா கிரிங் ஃபோன் அடிக்கும். சார் ஷூட்டிங் ஆயிடுச்சு சார் சொல்லவே முடியாது. அது எல்லாத்தையுமே நான் எப்படி பார்த்தேன்னா லிரிக்லேருந்து அவர் படுற கவலையிலேருந்து ரெட்டி சாருக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி he was so close to Abdul Kalam. I am really appreciating you sir. That's what brought this video live. I am so happy and thankful for you for giving me this opportunity and it's wonderful to work with you. And இதில் வந்து நான் ஒரு
4-5 பேருக்கு வந்து நான் கண்டிப்பாக பாராட்டு மட்டும் சொல்லிட்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை பற்றி நான் இடத்துல பாராட்டு பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் அவ்வளோ கிரேட் மேன், அவ்வளோ நல்ல மனுஷன். இதை நம்ம எல்லாரும் உணர்ந்துருப்போம். நான் ராமேஸ்வரம் போன போது உணர்ந்தது என்னென்னா, அவர் அதை வந்து நிஜமாகவே அவங்க ஃபேமிலிக்கும் கொடுத்துட்டு போயிருக்கார். கண்ட்ரிக்கு மட்டும் கொடுக்கல. அவங்களோட அண்ணா ஒரு 100 வயசு பெரியவரை பார்த்தேன்னா, வாட் அ கைண்ட் பர்சன் இஸ். அவராக இருக்கட்டும், அவரோட சன், அவரோட 2 சன்ஸ் ஷேக்காக இருக்கட்டும், இவர் சலீமா இருக்கட்டும், they're all really got the genes of Abdul Kalam ji. You're all very lucky, very very nice people in every other way. I'm so happy connected with their family. And lifeங்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா உனக்கு தெரிஞ்சுக்கிறது தான். So because of this music video I got to know this family. I'm so happy and the way they treated us and their real genuinity. That's what really I was astounded and I was very happy about it. And அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி 2 வார்த்தை நான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாழும் கண்ணதாசன் அப்படின்னாக்கா அது வந்து வைரமுத்து சார் தான். அதாவது வந்து ஒரு விஷயத்தை அவரை விட யாரும் வந்து சிறப்பாக சொல்லவும் முடியாது, எழுதவும் முடியாது இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு. அண்ட் ஹி கிவ்ஸ் இஸ் 100%. அண்ட் எனக்கும் அவருக்கும் வந்து ஆசை நேருக்கு நேர்லேருந்து ஒரு 25 வருஷமாக ரிலேஷன்ஷிப், பாட்டு எழுதுறதுலேருந்து எல்லாத்தையும். ஸோ அவருக்கு வந்து இந்த பாட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் கலாம் சாரை பற்றிங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட மியூசிக் சிட்டிங்கில் உட்காந்து கேட்டபோது, கண்ட்ரிங்கிறதோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா, அதோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் அவர் வந்து ஒரு 40-50 இயர்ஸில் இந்த அப்துல் கலாமா இருந்திருந்தாருன்னா, அனதர் ஒரு 40-50 இயர்ஸ் காந்தி மாதிரி நம்மளோட அவர் இருந்திருக்க முடிஞ்சிருந்ததுன்னா இந்தியா வந்து என்னவோ ஒன்று நடந்திருக்கும். இன்னும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஜிப்ரான் கேட்ட மாதிரி இது வந்து சேஞ்சுங்கிறது எங்கேருந்தோ வரப்போகிறது இல்லை. நம்ம எல்லாருமே எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டால் எல்லாரும் உடனே பக்கத்தில் இருக்க பையனை பார்ப்போம். ஏன்னா பதில் அவன் சொல்லுவான். நம்ம அந்த மாதிரியே தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரி வளரணும்னா வேற யாரோ அதுக்கு எதுவும் செய்ய முடியாது, நம்ம எல்லாரும் தான் ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த தாட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மனசில் அழுத்தி நான் அந்த பாட்டில் அந்த விஷயம் வரணும்னு வைரமுத்து சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன். பாருங்கள், நீங்களாம் அந்த பாட்டை ஒரு தடவை தான் கேட்டிருப்பீங்க. பல்லவி எழுதியிருக்க பாருங்க, தேசிய கொடியே அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். என்ன சொல்றது, வாட் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் மோர். அப்படி ஒரு பல்லவி. அதில் இருக்கிற ஒரு வரியும் நீங்க தூங்கி காண்பது கனவே அல்ல என்றும் உன்னை தூங்க விடாமல் எது துரத்துது அதுதான் கனவுங்கிற ஒரு என்னதான் அவரோட முக்கியமான சேயிங்கோ அது எல்லாத்தையும் வந்து சரணத்துலையும் லிரிக்ஸ்லையும் அவ்வளோ பிரில்லியண்டாக வைரமுத்து சார் கொண்டு வந்திருக்கார். சார் ஐ ஆம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். ரொம்ப 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 நன்றி சார். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த இதுக்கு இவ்வளோ பிரமாதமாக நீங்கள் லிரிக் எழுதி கொடுத்தீங்க. அண்டு இந்த லிரிக்குங்கிறது வந்து ஜிப்ரானுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான். அண்டு யங்ஸ்டர்ஸ் வந்ததில் வந்து ஒரு நிஜமாகவே அவர் சொன்னது வந்து ஒரு உண்மைன்னு எனக்கு அவர் சொல்லும்போது தோணித்து. இஸ் ரியலி ரெடி ஃபார் சேஞ்ச். அவருக்கு வந்து லைஃப்பில் ஐ திங்க் இதான் ஃபஸ்ட்டு சாங்னு நான் நினைக்கிறேன் எழுதி இசையமைக்கிறது. ஸோ அதை பற்றி அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. வைரமுத்து சாருங்கிறவர் வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய கவிஞங்கிறத தாண்டி அவருக்கு எது முக்கியம்னு தெரியும். சரி, இப்போ ஒரு பாட்டை வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு காதல் டூயட் இல்லை இந்த பாட்டு. ஸோ இதை வந்து எழுதி இசையமைச்சா சிறப்பாக இருக்கும்னு அவங்க வைரமுத்தையா ஆசைப்பட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டு அதை வந்து இசையமைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணும்போது ஜிப்ரானுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஏன்னா ஹி வாண்ட்ஸ் டு கிவ் 100-200%. தனக்கு அது எழுதின பாட்டை எப்படி மியூசிக் போடுறதுங்கிறது அவருக்கு இது முதல் அனுபவம். ஆனால் ஃபஸ்ட்டு இதுவே வந்து 6 அடிச்சிருக்கீங்க. பிரில்லியன்ட். அது பயப்பறேன்னு சும்மா சொல்லிட்டு நாங்களாம் சொல்கிற மாதிரியே தான். ஏன்னா டெய்லி வந்து பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டமக் இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட் வில் பி ஆசம். ஒரு பிரில்லியன்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு தடவை தான் கேட்டிருக்கீங்க. துவஜாவந்தின்னு ஒரு கர்நாடிக் பக்கா ராகத்தில் இருக்க பாட்டு பின்னாடி தான் ராக மாளிகைக்கு போகுது. நீங்கள் கேளுங்க, உங்களை வந்து மயக்கிற பாட்டாக இருக்கும். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அந்த அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டை அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட வெறும் தமிழில் இப்போ தெலுங்கு ரெடி ஆகிடுது. இன்றைக்கி எஸ்பிபி சார் பாடுறாரு, நாளைக்கு வந்து ஹிந்தி ரெடியாக இருக்குது. ஸோ தமிழ் ஹிந்தி எல்லாத்துலேயுமே இந்த பாட்டை இவ்வளோ அற்புதமாக போட்டு கொடுத்த ஜிப்ரான் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆசம். அண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி இருக்கிற கலைஞர்களாகவே விட்டுருவோம். இது வந்து நாங்கள் இந்தியாவில் நிறைய இடத்துக்கு போய் எங்களுக்கு கிடைச்ச ஒரு 10 நாளைக்குள்ள, அதாவது என் பசங்களாம் நம்பவே இல்லை. இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா லே லடாக் போனேன், நாளைக்கு எங்கே இருக்கேன்னா டெல்லி, மறுநாள் ஜோத்பூர், அடுத்த நாள் ஜெய்ப்பூர், அதுக்கப்புறம் ஜெய்சல்மீர், இப்படியே டெய்லி ஒரு ஊராக. அதுக்கு அடுத்த நாள் ராமேஸ்வரம், நடுவில் என்னோட குருநாதரோட சிலை திறப்பு விழா கும்பகோணம் முடிச்சோடனே திருப்பி டெல்லி. இந்த மாதிரி ஒரு 10 நாள் ஒரு இந்தியா டூர் நடந்தது எங்களுக்கு.
அந்த அத்தனையிலையும் ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கை வந்து கேமராமேன் ஏகாம்பரம் கொடுத்தாரு. அவரோட கூட சேர்ந்து பாலான்னு ஒரு கேமராமேன் கொடுத்துருக்காரு. ஒரு ஆசம் கேமராமேன் இஸ் ஹியர். ஐ வாண்ட் யூ டு கிவ் ஹிம் a big round of applause. சில பேருக்கு ஒரு டைப் ஆஃப் ஷூட்டிங் இருக்கும். எனக்கு வந்து நிறைய ஷூட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்கம், எஸ்பெஷலி when it comes to song. நான் வந்து இந்த சாங்குக்கு வந்து 4 டிபி ஷூட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து அதை நீங்கள் ஃபிலிம் லென்த்தில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் லென்த் அளவுக்கு நான் ஷார்ட் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் இதன் ஊருக்கு போயிருக்கேன், 2 கேமரா செட்டப்பில் ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய லென்த்தி ஷார்ட்ஸ், ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் இவ்வளோ ஷார்ட்ஸையும் நான் ஷூட் பண்ணதை அவ்வளோ அழகாக என் கூட ஒரு ஃபஸ்ட் டைம் எடிட்டர், இப்போ வந்து இதுக்கு எந்திரன் 2.0க்கு பண்ணிகிட்டு இருக்கிற சந்தோஷ் இங்கே வந்திருக்காரு. he is doing that editing. வெரி வெரி ஹாப்பி. அது ஆண்டனி பண்ணுறாரு அந்த படத்துக்கு. அந்த படத்தில் அசோசியேட்டாக இவர் எந்திரனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இந்த பாட்டை ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணியிருக்காரு. வேஸ்டான ஒண்டர்ஃபுல் ஜாப். அண்டு இந்த மாதிரி ஒரு எடிட்டர் இவன் டான்ஸ் மாஸ்டர், கோரியோகிராஃபர், அதுக்கப்புறம் வந்து இவன் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மோகன்தாஸ், அவனுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் சொல்லுவேன். நாங்கள் எல்லாருமே நிஜமாகவே தூங்கினதே ஃப்ளைட்டில் தான். ஏன்னா டெய்லி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் இருக்கும், டெய்லி 3 hours ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். எவ்ரிதிங் கம்ஸ் அஸ் எ சேலஞ்ச் இன் லைஃப். ஸோ நான் இது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் சொல்கிறேன். ஒரு 10 நாளைக்குள்ளே என்ன விஷயம் பண்ண முடியும்னா இதை பண்ண முடியும்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள்லாம் வேலை பண்ணிடலாம். இந்த 10 நாளும் ஃபஸ்ட் டைம் ஒரு பையனை திடீர்னு தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு, நீச்சலே தெரியாத பையனை நீ நீச்சல் அடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குன்னு நாங்கள் சொல்லி, அந்த பையன் நீச்சலில் ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கினா. ரொம்ப உயரமான பையன் மது கம்மியா இஸ் ஆசம், இஸ் வெரி ஸ்வீட். முக்கியமான ரீசன் இந்த பையனுக்கு வந்து டக்குனு யாராவது நல்ல பொண்ணு வச்சிருந்தா மாப்பிள்ளையா பிடிச்சி போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. such a nice boy. his heart is at the right place. He's very cool. என்னை 1-2 தடவை மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் போராக இருந்தது. என்னன்னாக்கா, சார் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி தான் சார்ங்கிறார். அப்போ நான் அவங்க அப்பா தான் ரொம்ப பிடுங்குறாரு, நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ இல்லை சார் நீங்கள் டேட் மாதிரி தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறான். It was very very sweet and you gave a very hard work, and I would like to again thank you so much, and I like to put record on that Reddy sir ku vandu right hand madri Ranga. Where is Ranga? Ranga has also done a wonderful job in this. Come right. It's all இவ்வளோ பேர் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க முடியாது. ஏன்னா என்னோட கடமையாக நினைக்கிறேன் இவங்களெல்லாம் பாராட்டினது. ஓகே, தேங்க்யூ. Thanks for all of you for the patient listening. Thank you.